சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா அபிராமி, வயது 41 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் சாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட ராசின்னு பார்த்திங்கன்னா மீனம் ராசி, ரேவதி நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக பேக்கரி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்னா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சதாக தான் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக இவங்க டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் தனிமையில் இருக்க முடியாது அப்படின்றதுக்கு மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு மணமகனை தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்காங்க. வயதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு படித்த மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டிடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்லா வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. சொந்தமாக கடை கட்டுறதுக்காக லேண்டு வாங்கி போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு லேண்டு வச்சு பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படின்னா சொந்தமாக ஃபேக்ட்ரி கட்டி சொந்தமாக ரன் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. தனக்கு பூர்வீக சொத்தும் பாதுகாக்க தனக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு துணை தேவைன்றது நல்ல ஒரு மணமகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் தான் வசிச்சுட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா பவித்ரா, வயது 40 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் சாதி தடையில்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மீனம் ராசி, ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க படித்த படிப்புக்கால வெளியிலலாம் இங்கே வேலைக்கு போக வேணாம் அப்படின்ட்டு சொந்த இடத்துலேயே பூ கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மொத்தமாகவும் சில்லறையாகவும் நல்லா ஒரு சேல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்னா நல்ல ஒரு வருமானம் வரதாவே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பூர்வீக சொத்து நிறையா இருக்கிறதால படித்த படிப்புக்கெல்லாம் வெளியிலே எங்கே போக வேண்டான்ட்டு தன் வீட்டோடே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா கூட வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க. கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை. இவங்களுக்கு குழந்தைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் நமக்குன்னு ஒருத்தவனு தேவைன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையம் பார்த்தோன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவரை பிரிஞ்சிருந்ததா சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் படிக்கலனாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு மணமகனாக தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத நல்ல ஒரு மணமகன் கிடச்சா போதும், வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கோல்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 80 பவுனுக்கு மேலே கோல்டு வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. பணமாக பேங்கில் 5 கோடி பணம் கையிருப்பாகவே வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கார் பேங்க்லாம் நல்லா சொத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க வெளியிலலாம் எங்கேயும் போக தேவையில்லை அப்படின்றதுக்கு இது பண்ணிவிட்டு இப்போ வீட்டோட மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கரூரில் தான் இப்போ வசிச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.